வணக்கம் நண்பர்களே. வெற்றி தோல்வியே சந்திக்காம வெற்றியை பெற முடியுமா? தோல்வி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இருந்தால்தான் அந்த தோல்வியில் பாடம் கற்றுக்கொண்டு அது மூலம்தான் வெற்றியை அடைய முடியும். இது எல்லா பெரிய மனிதர்கள், எல்லா வளர்ந்தவங்க அனைத்து மனிதர்களிடமும் நீங்கள் கேட்டீங்கன்னா பல அவமானங்களையும் தோல்விகளையும் சந்தித்து தான் இந்த நிலைக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் குயில் எடுத்துக்குவீங்க, அது எப்போவுமே தான் பாடுறதை நிறுத்துறதில்லை. யார் கேட்டாலும் சரி கேட்கலின்னு சரி அது பாட்டுக்கு பாடிட்டுருக்கும். ஆனால் இதை எது காட்டுதுன்னா, அழகுங்கிறது முக்கியம் இல்லை, பாடலுக்கு அழகு முக்கியம் இல்லை. அதே மாதிரி தான் மரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது காலம்புறா உழைத்து கொண்டே இருக்குது. அது எதை காமிக்குதுன்னா, எதை பற்றியும் கவலை இல்லை, யாரை பற்றியும் கவலை இல்லை, நான் உழைத்து கொண்டே இருப்பேன்னு சொல்லி உழைத்து கொண்டே இருக்குது. அது எப்படின்னா ஒரு மிகப்பெரிய சகிப்பு தன்மைக்கு எடுத்துக்காட்டு. நீங்கள் கடலை பாருங்கள், அது வாழ்க்கையில் எத்தனை தடவை பின்னோக்கி போனாலும் நான் முன்னோக்கி தான் வருவேன்னு சொல்லி அலைகள் மூலமாக முன்னோக்கி வருது. இதுதான் வாழ்க்கைக்கும். எவ்வளவு தடங்கல்கள், எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற அந்த ஒரு விதமான தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் சகிப்புத்தன்மையும் தான் முக்கியம். அப்போ நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஷன் ஆகிடுறோம், ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறோம். அந்த மன அழுத்தம் தான் ஒரு மிகப்பெரிய தடங்களை ஏற்படுத்துகிறது. ஸோ இதுக்கு ஆளாகாமல் தோல்வி அப்படின்னாலே ஓகே அப்படிங்கிற மனநிலை வர்றதில்லை. வெற்றினா சந்தோஷப்படுறோம், ஆனால் தோல்வினா நமக்கு கண்டிப்பாக ஒரு மன அழுத்தம், டிப்ரெஷன் வருது. ஆனால் தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படிங்கிறது மட்டும் இல்லாமல், தோல்வியை எந்த துறையாக எடுத்தாலும், எந்த ஒரு அது படிப்பாகட்டும், அது பிஸ்னஸ் ஆகட்டும், அல்லது வேறு எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் தோல்வியை முதலில் சந்தித்தால் சந்தோஷப்படுங்க. ஏன்னா முதலில் வெற்றி அடைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக